ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ப்ரொடியூசர் பழைய மாதிரி இல்லை. இன்னைக்கு ஹீரோக்களுக்கு பின்னாடியே போயிட்டாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறதுக்கு தான் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே தவிர ஒரு சூழ்நிலையில் ஒரு ஹீரோ வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறதுக்குல அது இன்னைக்கு பெரிய விஷயம். நிறைய பேர் அட்வான்ஸ் திருப்பி தரவே மாட்டாங்க. அப்பெல்லாம் வரும். அப்பெல்லாம் இருக்கு நிறைய பேர் கோயிலுக்கு குண்டியில் கொடுத்த காசு மாட்டா. பெப்சி தொழிலாளர்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லும்போது நடிகர்கள், ஏன்னா இங்கே நிறைய நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் நிறைய நடிகராகவும் இருக்காங்க, ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. இப்போ நடிகர்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஏதாச்சும் ஒன்று சிலரில் வகுத்தோம்னா அது இந்த பிரச்சனைலாம் வராமல் ஆரம்ப கட்டத்திலே கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு தோணுதில்லை தொழிலாளருக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க? சம்பளமும் லிமிட் பண்ணுறீங்க. இவ்வளோதான் தொழிலாளர்கள், இவ்வளோதான் சம்பளம். நடிகர்களுக்கு அப்படி எதுவுமே குறிப்பு இல்லையா? அதை நீங்கள் பண்ணணும்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இயக்குனர் பேரரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன் சார். நீங்களா இருக்கீங்களா சார்? பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி மற்றும் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் கதிரேசன் அவர்கள் சார்ந்த நிறுவனம் 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் நிறுவனம் சார்ந்த அவங்க பங்குதாரர், அவங்க ஒய்ஃப் கலைச்செல்வி நேற்று ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதற்கு இப்போ ஆர்கே செல்வமணியும் ஒரு பதில் அறிக்கை கொடுத்துருக்காரு. சம்பள பிரச்சனை, தனுஷ் அவருடைய அந்த 3 கோடி சம்பள பிரச்சனை, அதுதான் இப்போ பெரிய பூதாகரமாக வெடித்து போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம வட்டிக்கு வட்டியாச்சு, 3 கோடி வாங்கினாங்க, நாங்கள் வட்டி கேட்குறோம், வட்டி சேர்த்தான்னு கேட்குறோம்னு. ஆனால் செல்வமணி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 8 கோடி வரைக்கும் தர ரெடியாக இருக்கும், ஆனால் அவங்க கேட்குறது 16 கோடி கிட்ட கேட்குறாங்க, இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் சார். ஒரு பக்கம் ஒரு நடிகர் கால் ஷீட் கொடுத்துட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறது. இப்போ ப்ரொடியூசர் சைட்லேருந்து எனக்கு வட்டி ஆகுது, ஒரு வட்டிக்கு வட்டி ஆகுது. ஸோ அந்த தொகையை திரும்ப கேட்குறது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த பக்கம் சரி? இது என்ன நடக்குது சார்? ஒரு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் வாங்கிட்டுனா அந்த ஆர்டர் தான் பண்ணணும், அது முறை. இல்லாத பட்சத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி கதை அமையாது, சரி டேரக்டர் அமைய மாட்டாங்க, இன்னொரு ப்ரொடியூசர் சரியான செட்டப்போடு ஒன்று வருவாங்க. நடிகர்கள் அடுத்த செட்டப் டக்குன்னு அப்படி எப்படி போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. யார்கிட்ட ஃபஸ்ட் அட்வான்ஸ் வாங்கணுமோ அவங்க கதை சரின்னு சொன்னால் கூட இன்னொரு கதையை சரி வர வரைக்கும், நல்ல இயக்குனர் அமைகிற வரைக்கும் பார்த்து பண்ணணும். அது 1 வருடம் 2 வருடம் ஆனாலும் வெயிட் பண்ணி கால் ஷீட் கொடுக்கணும். ஆமாம், பண்ணணும். இல்லைன்னா அவங்களுடைய அனுமதியோட இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் பழைய மாதிரி இல்லை. இன்றைக்கி ஹீரோக்களுக்கு பின்னாடியே போயிட்டாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறதுக்கு தான் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே தவிர கதை கூட இன்றைக்கி கதை எந்த ப்ரொடியூசர் கதையை கேட்டு இந்த கதைக்கு தனுஷ் கரெக்டாக இருக்கும், இந்த கதைக்கு கார்த்திக் கரெக்டாக இருக்கும், இந்த கதைக்கு இவர் சிவகார்த்திகேயன் கரெக்டாக இருக்கும்ட்டு எந்த ப்ரொடியூசர் கதையை கேட்டு விஜய்கிட்டையோ அஜித்துக்கிட்டையோ கார்த்திக்கிட்டையோ அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணி வச்சுக்கிறது. அவங்க அனுப்புகிறாங்க. ஒரு டைரக்டர் கதையை கேட்டுட்டு அவங்க போய் ப்ரொடியூசர் எந்த ப்ரொடியூசருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களோ, நாளைக்கு இப்போ ரமேஷ்ன்ட்டு இயக்குனர் கதை கேட்டுக்க நல்லா இருக்குது, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவார், அட்வான்ஸ் கொடுத்துருங்க. இன்றைக்கி பெரும்பாலான நடிகர்கள் இப்படி தான் இருக்காங்க. ஒன்லி இந்த பணம் பட்டுவாடா பண்ணுறது தான் இன்றைக்கி ப்ரொடியூசரோட வேலையாக போச்சு. அதனால் வரதான் இதெல்லாம். முன்னெல்லாம் அடுத்த எந்த ப்ரொடியூசர் அட்வான்ஸ் வாங்கினாங்களோ அந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு நடிகர்கள் போவாங்க. இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒரு ஏஐ அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னொரு படத்துக்கு போக முடியுமா? ஒரு கவிதை அளவில் அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னொரு படத்துக்கு டக்கும் விட்டு போக முடியாது. விட்டுட்டு போகிறதா ரீசன் இருக்கணும். இங்கே கதை ரெடி ஆகலை, சரியாக இது பண்ணல, இந்த கேப்பில் ஒரு படத்தை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வருவாங்க. அஜித் சார் நான் திருப்பதி பண்ணேன். ஆக்சுவலி திருப்பி அந்த டைம் என்னோடய ஏஎம் கால்ஷீட் இல்லை, அவருக்கு பாலாவுக்கு கொடுத்த கால்ஷீட்டு நான் கடவுளுக்காக கொடுத்துருந்தார். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை. பாலா இன்னும் ரெடியாக இன்னொரு 3 மாதம் ஆகும் டைம் சொல்லியிருக்காரு. ஓகே 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது அப்போ அந்த கேப்பில் இன்னொரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு பாலா சட்டை அனுமதி கேட்டிருக்காங்க. அவரும் ஓகேன்ட்டார். அதுக்கப்புறம் தான் ஏஎம்ல கமிட் ஆகி அந்த கேப்பில் பண்ணது தான் திருப்பதி. அப்போ அதுக்கு பாலாட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு பர்மிஷன் கேட்டு டைம் இருக்குது, பர்மிஷன் கேட்டு ஒரு படத்துக்கு. அதுக்கப்புறம் பாலா லேட்டாக இருந்ததுக்கப்புறம் அது நடந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஹீரோ வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறதுக்குல அது இன்னைக்கு பெரிய விஷயம்.
நிறைய பேர் அட்வான்ஸ்லாம் திருப்பி தரவே மாட்டாங்க. அப்போலாம் வரும், அப்போலாம் இருக்குது நிறைய பேர். கோயிலுக்கு குண்டியில் போட்டு காசு மறுத்தா அப்படி இருக்குது. இல்லை சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இது உடனடியாக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு 3 கோடி ஒரு தொகை, இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் ரேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய ஃபைனான்ஸ் வட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார். டிலே பண்ண தப்பு. கதிரேசன் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி பணத்தை கொடுக்குற அளவுக்கு டிலே பண்ணுறதும் தப்பு தான். ஆனால் அதே சமயம் அவர் தர சொல்லிட்டார், ஓகே. வட்டிங்கும் போது அவர் டவுல் மூணு தரேன்னு சொல்லிட்டார். 3 கோடிக்கு 6 கோடியாக தரேன்னு சொல்லிட்டாரு. இது பெரிய விஷயம், பெரிய விஷயம் சார். என்ன சொல்கிறேன், கொடுத்த அமௌண்ட்டே தராமல் இருக்கும் சமயத்தில் நியாயம் வேறு, நடைமுறை வேறு. இது நடக்காத நியாயம் நடக்கவே இல்லை, நடக்கிறது இல்லை. அப்போது ஒரு நியாயம் நடக்குதுல்ல, அப்போ பெருசாக தெரியும். அப்போ அட்வான்ஸை திருப்பி கொடுக்காத காலகட்டத்தில் 3 கோடிக்கு 6 கோடி தரங்கிறார். நியாயம், அந்த நியாயம் நடக்கிறதே வர வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கலை. செல்வன் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். 6 கோடிங்கிறத கதிரேசன் அவர் ஒத்துக்கலை. அப்புறம் திரும்ப பேசும்போது அப்புறம் 6-7 மாறிச்சு. அப்பவும் கதிரேசன் ஒத்துக்கலை. திரும்ப பேசும்போது ஃபைனலாக சொல்லியிருக்காரு, தனுஷ் 8 கோடி இதுக்கு மேலே ஒரு விஷயம் தரமாட்டேன் சார், இதுக்கு மேலே நீங்கள் கேட்குறாங்க தயவுசெய்து அவர் கோர்ட்டுக்கு போச்சுடுங்க, நான் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். சங்க செயல்பாடு இருக்குல்ல, 2 பக்கம் பிரச்சனைங்கும் போது பேசுவாங்க. சங்கம் பேசி அது யார் ஒரு ஒப்புதல் வந்துட்டு அவங்க சுமூகம் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. 2 பக்கம் சுமூகம் வர பிரச்சனை இல்லை. கடைசியாக கோர்ட்டுக்கு போயிடலாம். அதை சங்கம் தடுக்காது. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சங்கம் எதுலையுமே அப்புறம் தலையிடாது. ஒரு இயக்க சங்கம்னா ஒரு டைரக்டரோ அசிஸ்டன்டோ பிரச்சனைங்கும் போது ஒரு பஞ்சாயத்து வரும். அப்போ நாங்கள் மேக்ஸிமம் சொல்லி ஒரு தீர்வுக்கு வருவோம். அந்த தீர்வுக்கு அவர் கட்டுப்பட்டால் ஓகே, கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சங்கம் சொல்லாது. சங்கம் சொல்லிச்சு கட்டுப்படி தான் ஆகணும், சங்கம் தூக்கிடுவான், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, இது தீர்வு, உடன்பாடு இல்லையா, அப்புறம் கோர்ட்டுக்கு போகலாம். எங்களுக்கு சங்கத்தில் நியாயம் கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். அதுதான் தனுஷா சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஒன்று இருக்குல்ல சார். இப்போ வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு கால்ஷீட் கொடுக்காம வந்தாருன்னா, இப்போ இந்த ரெட் கார்டு போடுற கல்ச்சர், இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பெப்சி இருந்த தொழிலாளர்கள் யாரும் அந்த ஷூட்டுக்கு போய் ஒத்துழைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, ரெட் கார்டு போடுறது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரெட் கார்டுக்கெலாம் போடக்கூடாது, அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஏன்னா இப்போது அட்வான்ஸ் கொடுத்தது யார்? ப்ரொடியூசர். இன்னொரு படத்துக்கு ஷூட்டிங் போகிறாருல, அந்த படத்தை பண்ணுறது யார்? அது இன்னொரு ப்ரொடியூசர். இவங்க 2 பேரும் எங்கே உறுப்பினராக இருக்காங்க? உங்கள் சங்கத்தில் தான். ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான். இப்போ அட்வான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசரும் அங்கே தான் உறுப்பினர், ஷூட்டிங் போகிறவரும் அங்கே தான் உறுப்பினர். நீங்கள் யார் கண்ட்ரோல் பண்ணணும்? உங்கள் உறுப்பினராக இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ணல, உங்கள் ஷூட்டிங் நடந்தது, நீங்கள் போகாதீங்க, இதை கிளியர் பண்ணி தான் நீங்கள் ஷூட்டிங் வைக்கணும்னு யாரை சொல்லணும்? உங்கள் உறுப்பினர் சொல்லணும். சார், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் எங்கள் உறுப்பினர் மேலே மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் தான் சார் கண்ட்ரோல் பண்ணோம். நான் போயிட்டு ப்ரொடியூசர் சொல்லி எங்கள் டைரக்டர் இப்படி பண்ணுறாரு, அவர் படத்துக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணாதீங்க, நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கள் டைரக்டர் சரியாக பண்ணல, நீங்கள் ஷூட்டிங் பண்ண சொல்ல முடியுமா? எங்கள் சங்கத்தை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் சங்கத்து உறுப்பினர் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் உறுப்பினரை தடை பண்ணுறதுக்கும் அவர் ஷூட்டிங் நிறுத்துறதுக்கும் ஏன் பெப்சி யூஸ் பண்ணுறீங்க? தொழிலாளர் எப்படி நாங்கள் உங்களுக்கு அதான் செல்வமணி அவர்களும் சொல்லியிருக்காங்க, அடியாளாக பயன்படுத்தாங்க. ஆமாம், அதான் கரெக்ட் தான். அடியாளங்கிறது அதுக்கு இல்லையே. ஒரு செம்பு மேட்ரும் அப்படி தான். செம்பு மேட்ரும் ஒரு பிடிச்சிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருந்தார், கொடுக்கல, ஒரு படம் ஷூட்டிங் போகிறார். ஐசி கணேஷ் வந்து எங்கள் சங்க பெப்சிக்கும் சரி, எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கும் சரி அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் அவர் காலேஜில் எங்களுக்கு இலவச சீட் இருக்குது. ஐசி கணேஷில் மருத்துவ உதவி இருக்குது. நிறைய நாங்கள் அவர் மூலயமா பெப்சியே அதிகமாக பலனடையுது. இருந்தாலும் நாங்கள் பிடிச்சி சொன்னாங்களே அப்படின்ட்டு அவர் படத்தை ஷூட்டிங்கை நாங்கள் நிறுத்தி சால்வ் பண்ணாங்க. அப்போ அதே பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ நடக்கிற விஷயத்துக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கணும் செல்வமணி சார், இது எங்கள் வேலை இல்லை. உங்கள் ஐஸ்வர்யா கணேஷ் எங்கே உறுப்பினர்? ப்ரொடியூசர். நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் செயலர் எதுக்கு இருக்கீங்க? உங்கள் உறுப்பினர் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? உங்கள் சங்கத்தை மீறி அவர் ஷூட்டிங் பண்ணுவாரா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெப்சிக்கு வரீங்க, உங்களுக்குள்ளே பேசி சால்வ் பண்ணுவாங்க. இங்கே திருப்பி விட்றாங்க சார். நீங்கள் வந்து ஒரு ஐஸ்வர்யா கணேஷ் போய் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் சொன்னால் உங்களுக்கு பேர் தப்பாக போயிருமோ, உங்கள் மேலே கோவம் வருமோன்ட்டு நீங்கள் பெப்சி யூஸ் பண்ணுறீங்க, பெப்சி ஆயுதமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தனுஷ் அந்த படத்தை போய் நீங்கள் நிறுத்து போகும்போது நீங்கள் பண்ண வேண்டியானே. அப்போ அந்த புருஷர் உங்களுக்கு தப்பாக நினச்சிருவார்,
பிடிச்சி உங்களுக்கு கோவப்பட்டுவாருங்கிறதுக்காக நீங்கள் பெப்சிங்கிற ஆயத்தை இன்னொரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்களே சார் அவங்க கலைச்செல்வி 5 ஸ்டார் நிறுவனத்தை சேர்ந்த கலைச்செல்வி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு, நாங்கள் வந்து நிறுத்த சொல்லி கேட்டோம், ஆனால் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை போது சொல்கிறீங்க இந்த ஷூட் நடக்கணும், நிறுத்தக்கூடாது, இது வந்து மேலெடுத்து உத்தரவு, இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது, இப்போ எங்களுக்கு அட்வான்ஸு நாங்கள் இழந்திருக்கோம் தொகையை, ஆனால் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இந்த ஷூட் நிற்காமல் நடக்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ செல்லுமணி அதை மறுத்திருக்காரு. மேலிடத்துல வந்து ஒரு அழுத்தம் வந்துச்சு, கீழே மட்டத்துக்கு ஒரு அழுத்தம் வந்துச்சு, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. முன்னாடி பெப்சி ஸ்ட்ரைக்கு பெருசாக ஒன்று நடந்து, அப்புறம் இந்த படைப்பாளிகள் நிறைய பெருசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் ஏதாவது பிரச்சனைனா, ஒரு பிடிச்சிருந்து சம்பளம் கொடுக்கல, இல்லை 4 மெம்பர்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் இப்போ ஷூட்டிங் நிறுத்துவாங்க. பெப்சி சைடில் போய் ரைடு மாதிரி போய் நிறுத்துவாங்க. செல்வன் சார் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கூடாட்டார். நடந்துருக்கு ஷூட்டிங்கை போய் நீங்கள் நிறுத்தவே கூடாது, அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சிடட்டும், அது ஷெட்யூல் முடிச்சிடட்டும், அது ஷெட்யூல் போவாங்களா அந்த கேப்பில் தான் இந்த பிரச்சனை பேசணும், ஸ்பாட்டில் போய் ஷூட்டிங்கை நிறுத்தக்கூடாதுங்கிறது பெப்சி புதுசாக கொண்டு வந்துட்டார். சமீப காலமாக ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங் நிறுத்துறது இல்லை. இப்போ எங்கே ரைடு போவாங்க, அசிஸ்டன்ட் சார் 400 ஒர்க் பண்ணுறாங்களா, டேரக்டர் 400 நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நான் லிஸ்ட் எடுத்து வந்திருக்கோம், வந்துட்டு திருப்பி போகணுமே தவிர ஸ்பாட்டில் போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பிடிச்சி முதலீடு பண்ணியிருக்காரு. ஒரு நாள் ஷூட்டிங் நிறுத்தினா எவ்வளோ லாஸ், யார் கொடுப்பா? இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு தர்மத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஃபோர்ஸை போகக்கூடாதுன்ட்டு செல்வன் சார் ஷூட்டிங் போய் நிறுத்துறது அந்த இதே இல்லை, இல்லாமல் போச்சு. சார் இதான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்றாங்க சார். இப்போ ப்ரொடியூசர் ஓப்பனாக சொல்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஏற்கனவே கடந்த காலத்தில் பார்க்குறோம், ஒரு நிறுவனம் வந்து கட்டுப்படுத்துறதுலாம் நிறைய செய்திகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த தலையீடும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாங்க நீ வந்து மேலெடுத்து உத்தரவு. அதான் சொல்ல வரேன், பெப்சி வந்து தன் தொழிலாளருக்காக ஷூட்டிங் நிறுத்தினாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆனால் அதிசயமாக ப்ரொடியூசரே அவங்களே ஷூட்டிங் நிறுத்த சொல்கிறாங்க. பெப்சி நிறுத்த சொல்லிச்சு, பெப்சி தன்னிச்சையாக நிறுத்த சொன்னால் நீங்கள் சொல்லலாம், பெப்சி எங்கள் தொழில் டயருக்கு சம்பளம் கொடுக்கல, கேமரா சம்பளம் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு ஷூட்டிங் நிறுத்தலாம். இல்லை நீங்கள் வந்து 4 வருஷம் ஒர்க் பண்ணுறிய அது நிறுத்தலாம். இதெல்லாம் பெப்சிக்காக தொழிலாளருக்காக நிறுத்தலாம். தனுஷ் படத்தை நிறுத்தினது யார்? பெப்சியை நிறுத்துச்சு. பெப்சி ஆயுதம் பயன்படுத்தினிய நிறுத்த சொன்னது யார்? தனுஷ் படத்தை ஷூட்டிங் நிறுத்த சொன்னது யார்? நீங்கள் தான். பெப்சி ப்ரொடியூசர்ஸ். இதுவரைக்கும் பெப்சி தன் தொழிலாளத்தை ஷூட்டிங் நிறுத்திருக்கு. முதல் முறையாக தயாரிப்பாளருக்காக ஷூட்டிங் போய் நிறுத்தினான்னா ஒரு சுமூக உறவு வரட்டும் அப்படிங்கிறக்காக தான். ஆனால் அது அவங்க மொத்த பழியையும் பெப்சி மேலே போட்டாங்க. இன்றைக்கி பெப்சி தானே 10 சொல்லிட்டு இருக்குது. 10 சொல்லிட்டு யார்? ஒரு படத்தை பிடிச்சிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கே படம் ஷூட்டிங் போகாமல் இன்னொரு பிடிச்சிட்டு போகிறாரு. அந்த பிடிச்சிட கண்டிக்கணும். நீங்கள் நடிகர் சங்கத்தில் லெட்டர் கொடுத்துக்கணும். தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று உங்கள் உறுப்பினர் இன்னொரு பிடிச்சிட நீங்கள் தடை பண்ணியிருக்கணும். நடிகர் சங்கத்தில் பேசணும். இல்லை அட்வான்ஸை வாங்கிட்டு வேறு படத்துக்கு போனது யார்? நடிகர். அவங்க சங்கம் இருக்குல்ல, நீங்கள் அந்த சங்கத்தில் போய் இந்த மாதிரி உங்கள் நடிகர் வந்து முறையாக நடந்துக்கல, அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னொரு படத்துக்கு போகிறாரு, போகக்கூடாதுன்னு அங்கே போகணும். பெப்சிக்கும் இந்த தனுஷுக்கும் சிம்புக்கும் சம்மந்தமே இல்லை சார். தவறாக தயாரிப்பாளர்கள் யூஸ் பண்ணிட்டாங்க. செல்வமணி சார் வந்து ஒரு மனித அடிப்படையில் ஒரு தீர்வு காண்றுவோம் அப்படின்னு ஒரு ஹெல்ப்பாக பண்ணதான் அது நீங்கள் வினையாக போச்சு. இது வந்து எப்படி சார் 2 தனிப்பட்ட பிரச்சனையை வந்து பொது பிரச்சனையாக்கி சங்கங்களுக்குடையான ஒரு பிரச்சனையாக. ஆமாம், தப்பாக போச்சு. இன்றைக்கி முழுக்க செல்வமணி சார் மேலே பழி சுமத்துறியா? திருப்பி சொல்கிறேன், எய்தவர் ப்ரொடியூசர், இன்னொரு இடத்துல காயப்பட்டவர் இன்னொரு ப்ரொடியூசர். நீங்கள் வந்து அம்பு தான் இன்றைக்கி செல்வமணி சார். இன்றைக்கி வந்து கதிரேசன் மனைவிக்கு அவர் 10 நிலம் வந்துச்சுல, கதிரேசன் வந்து எதுக்கு நீங்கள் பெப்சி யூஸ் பண்ணுறிய? நீங்கள் யார்? ப்ரொடியூசர் கவுன்சிலில் சேரட்ரி சார். எவ்வளோ பெரிய பொறுப்பு. உங்கள் உறுப்பினர் ஒரு படத்தை நிறுத்துறதுக்கு உங்களை முடியாதா? நீங்கள் சேரட்ரி, நீங்கள் என்ன தலைவர்? நீங்கள் அங்கே எதுக்கு பொருளாளர் இருக்காங்க, எதுக்கு அமைப்பு இருக்குது? அப்போ நீங்கள் இயலாமன்னு ஒன்று ஒத்துக்கிறீங்களா கேட்குறேன். உங்கள் உறுப்பினர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீங்கள் எதுக்கு சேரட்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி, இதை தாண்டி இப்போது தயாரிப்பாளர் சங்கமே வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு. இவங்களுக்குள்ள நடக்கிற பனிப்போர் தான் வந்து இந்த மாதிரியான வெளிப்பாடுகள்லாம் போயிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கிளப்புது. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒற்றுமை இருக்கா? அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார். இப்போ பெப்சி வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கங்கள் கூட இணக்கமாக போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து பெப்சியை தாண்டி ஒரு அமைப்பு உருவாக்குறோம், நீங்கள் வந்து பெப்சி உறுப்பினர்கள் இல்லாத வேறு தொழிலாளர்களை வச்சு வேலையாகிறாங்க, அந்த நிலைமையும் வருது.
ஸோ இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டும் செல்வமணி சார் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, இதுவும் பெப்சியில் தான் வந்து விடியுது இந்த பிரச்சனையும். தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட உலகம். ஓகே, இப்போ தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தான் இருக்கணும். திரைப்படத்துக்கு தயாரிப்பாளரும் அதில் சேர்ந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தான் இருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை சங்கம் இருக்குது? நடிகர் சங்கம்னா ஒரு சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம்னா ஒரு சங்கம் இருக்குது. பெப்சின்னு ஒட்டு மொத்தமாக 23 சங்கம் சேர்ந்து பெப்சின்னு ஒரு அமைப்பு தான் இருக்குங்க. அப்போது தயாரிப்பு சங்கம் நீங்கள் தான் ஒன்றா இருக்கணும். நடிகரோட ரெண்டாக இருக்கலாம் சொல்கிறேன். அதில் ஹீரோக்கெல்லாம் ஒன்று, ஜூனியர்ஸ்லாம் ஒன்று, நாடக நடிகர்லாம் ஒன்று, அது ஒரு 3 பிரிக்கலாம். நாடக நடிகர் சங்கம், துணை நடிகர்கள் சங்கம் பிரிவு வாய்ப்பு இருக்குங்கிறேன்னா பிரியக்கூடாதவங்க. அவங்களே ஒன்றா தான் இருக்காங்க. அவங்களே ஒன்றா இருக்காங்க. ஜூனியர்ஸ் முதற்கொண்டு பெரிய ரஜினிகாந்த் முதற்கொண்டு ஒன்றா இருக்காங்க சார். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் பணம் கொடுக்குறவங்க முதலாளிக்கு ஒரே வர்க்கம் தானே, முதலாளி வர்க்கம் ஒன்று தானே. நடிகரில் பல வகை இருக்குல்ல, தொழிலாளர்கள் பல வகை இருக்குல்ல, முதலாளி பல வகை, முதல் ஒரே வகை தானே சார். ஒரே வகையாக இருக்க முடியும். நீங்கள் ஏன் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சேம்பர், தயாரிப்பு கவுன்சில், அந்த கில்டு, இன்னொரு பக்கம் சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் டிஜிட்டல் எத்தனை நினச்ச பேரும் வச்சு பண்ணுவீங்களா? நீங்கள் ஏன் ஒற்றுமையால் முதல்ல சினிமா நல்லா இருக்கணும் சார். சினிமா நல்லா இருக்கணும். இன்றைக்கி சினிமா ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ் சினிமா, தமிழ் சினிமா, தெலுங்கு நல்லா இருக்குது, கேரளா நல்லா இருக்குது. தமிழ் சினிமா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இன்றைக்கி சின்ன படம்லாம் தியேட்டருக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. வெளியே தான் போஸ்ட்டாக பார்க்குறோம். சென்னையில் போஸ்ட் விட்றாங்களோ சின்ன படத்துக்கு, அந்த எத்தனை போஸ்ட்டோ அத்தனை தலை கூட இல்லை. ஒரு மொத்த தியேட்டரில் 4 தேட்டரில் போட்டால் 4 தேட்டரு ஜனங்கள் என்னாங்கன்னா போஸ்ட் அன்றைக்கி கூட இல்லை சார். தலை எங்கே இதை யோசிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கான ஒரு தீர்வுக்கு நம்ம யோசிக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றாகணும், ஓகே, ஒன்றா இல்லை, ஓகே, ஒன்றா இருக்க பெப்சியை நீங்கள் பிரிக்கிறிய மிகப்பெரிய தப்பு. அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் பெப்சிக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு எதிராக இன்னொரு அமைப்பை உருவாக்குறது மிகப்பெரிய டேஞ்சர். யாருக்கு? அவங்களுக்கு டேஞ்சர். பெப்சி கொண்டில் பெப்சி அப்படியே இருக்கும். இது உங்களுக்கு தான் அழிவு உண்டாகும். கெட்ட இடத்துல எதுவும் ஒன்று உருவாக்கக்கூடாது. இன்னொரு சங்கத்தை அழிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒற்றுமை உருவாக்க செயல்படுங்க. உங்களுக்குள்ள உயர்வு செயல்படுங்க. சினிமாவை காப்பாற்றணும் செயல்படுங்க. புடிச்சு எப்படி நம்ம வாழ்கிறது, இந்த நிறைய இழப்பாக இருக்குது, ஃபோட்டோஸ் வரமாட்டேங்குது, கியூபு காட்டுங்க வரமாட்டேங்குது, இதுக்குள்ள என்ன தீர்வு, இதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும். தவிர பெப்சிக்கு எதிராக இன்னொரு அமைப்பை உருவாக்கணுங்கிறது எப்படி சினிமாவுக்கு சரியாக வரும்? நீங்கள் சினிமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ முதல் தேவை நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் ஒரே சங்கம் ஆகாட பரவாயில்ல, ஒரு எண்ணத்தில் ஒன்று கூடி ஒரு தீர்வுக்கு வாங்க. நாங்கள் உடன்பட்டாச்சு. ப்ரொடியூசர் கவுன்சிலோட நிறைய பேச்சுவார்த்தை, பல சிட்டிங் பண்ணி இப்போ தொழிலாளர்களுக்கு முன்னிருந்த விட சம்பளத்தெல்லாம் குறைச்சி எந்தெந்த வகையெல்லாம் பிடிச்சிருக்கு சாதகமாக இருக்கணும். சின்ன பிடிச்செல்லாம் அழிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒழுங்குபடுத்தணும். நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு பிளானிங் இருக்கணும். இன்றைக்கெலாம் பிளானிங் இல்லாதனால தான் சினிமா செலவு அதிகமாகுது. வீண் செலவை குறைக்கணும். சின்ன பட்ஜெட்டாக இத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன், மீடியம் பட்ஜெட்டுக்கு இத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணுங்கிற கண்டிஷன் டேரக்டருக்கு சார். அப்போ அதில் எடுக்கலாம் டேரக்டர் தான் பொறுப்புங்கெலாம் கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் அதெல்லாம் இல்லை சார். இப்போ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுங்க சார். பெப்சி தொழிலாளர்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லும் போது நடிகர்கள், ஏன்னா இங்கே நிறைய நடிகர்கள் வந்து முன்னணி நடிகர்கள் நிறைய ப்ரொடியூசராகவும் இருக்காங்க, நடிகராகவும் இருக்காங்க, ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. இப்போ நடிகர்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஏதாச்சும் ஒன்று சில இதில் வந்து வகுத்தோம்னா அது இந்த பிரச்சனைலாம் வராமல் ஆரம்ப கட்டத்திலே கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு தோணுதில்ல, தொழிலாளர்களுக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க? இப்போ சம்பளமும் லிமிட் பண்ணுறீங்க. இவ்வளோதான் தொழிலாளர்னா இவ்வளோதான் சம்பளம். நடிகர்களுக்கு அப்படி எதுவுமே குறிப்பு இல்லையா சார்? அதை நீங்கள் பண்ணணும்ல. அதை நோக்கி தான் உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 100 கோடி பட்ஜெட்னா ஒரு பெரிய ஹீரோ போடும்போது 100 கோடி பட்ஜெட் பண்ணுறாங்க. அப்போ அதில் 50 கோடி சம்பளம் ஹீரோவுக்கு. 200 கோடி பட்ஜெட்னா அதில் 100 கோடி சம்பளம் ஹீரோவுக்கு. 300 கோடினா 150 175 கோடி ஹீரோவுக்கு சம்பளம். மிச்சத்தில் தான் டைரக்டரு, ஹீரோயின், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அதில் அடங்கிடுது. எப்படி படம் சரியாக வரும்? எப்படி லாபம் வரும்? ஃபஸ்ட்டு லாபம் வரும் வழி இல்லையே. நீங்கள் 300 கோடியில் 150 கோடி 175 கோடி ஹீரோ வாங்கிட்டாருன்னா எப்படி உங்களுக்கு படத்தை
ப்ராஜெக்ட் பட்ஜெட் என்னாச்சு போட்டு ஒரு 4 கிலோ அப்போ என்ன வர்றது, எந்த படம் சம்பாதிக்க முடியும்? நீண்ட காலமே யோசிங்க சார். பக்கத்து ஸ்டேட் கேரளா, அங்கே சம்பளத்துலேருந்து பட்ஜெட்லேருந்து எல்லாமே இருக்குது. தரமான படங்கள் நீங்கள் வந்துட்டு நிறைய வருது. ஏன் தரமான படம் வருதுன்னா அவங்க மொத்தமாக ஹீரோட கொட்டிடல, படத்துக்கு பண்ணுறாங்க. படத்துக்கான செலவுக்கு கரெக்டாக அது பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு என்ன அதுக்கு சரியான ஒரு சம்பளமோ அவருக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்குறாங்க. அவர் கேட்குற சம்பளம் கொடுக்குறாங்க. கொடுக்குற சம்பளத்துக்கு எங்கள் ஹீரோ வாங்கிக்கிறாங்க. ஆந்திராவில் சில ஹீரோக்கள் அட்வான்ஸ் வாங்குறது தான். அதுக்கப்புறம் சம்பளத்தை படம் ரிலீஸ்க்கு அப்போ பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி 100 கோடி 200 அந்த மாதிரிலாம் அங்கே இல்லை. இப்போ இங்கே தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்து இதில் பவரை காட்டணும். நீங்கள் வந்து பெப்சியில் தொழிலாளர்கள் நசுக்கிறத காட்டக்கூடாது. உங்களை நசுக்கிறாங்கல்ல, நீங்கள் நசுக்கிறவனே நசுக்கிறீங்க. உங்களை நசுக்கிறது யார்? இல்லை முன்னாடி இப்படி இல்லை சார், இப்போ தான் சார். அப்போலாம் படம் ஓடிச்சுன்னா 5 கோடி வாங்கிட்டு இருக்க ஹீரோ படம் ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 கோடி 7 கோடி அடுத்த படம் கேட்பார். அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 10 கோடி கேட்பாங்க. இப்படி தான் ஏறிச்சு. இப்போ அப்படி இல்லை, 5 கோடி வாங்கியிருக்காரு, படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு 25 லேக் க்ரோர்ஸ் கேட்குறாங்க, 20 கோடி கேட்குறாங்க. எப்படி ஏன் கொடுக்குறீங்க? ஒரு அந்த படம் 25 கோடி படம் பண்ணுறோம், அது இந்த கலெக்ஷன் வரும்னு என்ன கேரண்டி? சப்போஸ் அது ஓடலினா என்ன கேரண்டி? அப்போ அதுக்கு அடுத்த படம் வந்து சம்பளத்தை குறைப்பீங்களா? இது வரைக்கும் சரித்திரத்தில் ஹீரோக்கள் அப்படி போகிறாங்கல்ல, யார் சம்பளத்தை குறைச்சிருக்கா? தொடர்ந்து 5 படம் ஃப்ளாப் ஆகும், சம்பளம் அப்படியே இருக்கும். 5 படத்துக்கு அப்புறம் ஒரு படம் ஓடும், கரெக்டாக 10 கோடி வாங்கி டக்குனு 30 கோடி கட்டுவாங்க. அப்படியே இருக்கும். ஹிட்டானா உயர்த்துறீங்க, ஃப்ளாப்னா குறைக்கிறது இல்லை. அதில் யார் கேட்குறது? இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இல்லை நீங்கள் ஹீரோக்களுக்கு ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்க முடியாது. இதுவே ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது சார். அவங்க ப்ரொடியூசர் கையில் இல்லை, ப்ரொடியூசர் ஒற்றுமையில் இருக்குது. அவங்க போடுற கண்டிஷனில் அவங்க வந்து கரெக்டாக ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அது எந்த ப்ரொடியூசரும் மீறாமல் கட்டுப்பட்டாங்க வச்சுங்களேன், ஹீரோக்கள்லாம் அவங்களுக்கு வந்துடுவாங்க. இப்போது நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கழிச்சிட்டு வாங்கிக்கிறேன், நான் சம்பளத்தை நான் கொடுத்துக்கிறேன். 50 கோடி பேசியிருக்காங்களா, நான் 60 கோடினா வந்துட போகிறாரு. அப்படின்னா ஒரு 60 கோடி போட்டி போட்டு நீங்கள் ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா வராது. போட்டி போட்டு ஏற்றுறது நீங்கள் தான். முன்னெல்லாம் ஒரு படம் வந்து சொல்கிறேன், ஒரு புது படம் சின்ன ஹீரோனா இல்லைன்னா 3 வாரம் ஓடும். 3 வாரத்தில் படம் நல்லா இருந்துச்சுன்னா 3ஆவது வாரம் அப்படியே பிக்கப் ஆகும். மவுத்தாக் படம் சூப்பராக தான் அப்படியே பிடிச்ச ஓடி. எத்தனை படங்கள் இருக்கும்? நிறைய படங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கூட்டமே இருக்காது, 2ஆவது வாரம் கொஞ்சம் போகிறான், 3ஆவது வாரம் பெரிய ஹிட் ஆகும். அது நிறைய இப்போ இருக்கா, ஒரே நாள் தான். அவனுக்கு டைமு தர மாட்டேங்கிறான். மவுத்தாக்கு டைம் இல்லை, தூக்கிறான் அப்படியே. இன்றைக்கும் சார் ஒன்றும் சரி, சிறு படங்கள் சொல்கிறான், ரப்பல் ஓடிடுச்சு, இது ஓடிடுச்சு, அப்போ மைனா ஓடிச்சு, இது ஓடிச்சு. ரிலீஸ் பண்ணது யாரும் பார்க்கணும். நீங்கள் சின்ன படம்னு சொல்கிற லப்பர் வந்து சின்ன படம் ஓகே, ரிலீஸ் பண்ணது யார்? காக்கா முட்டை ஹிட்டு சொல்கிறோம், ஹிட்டு படம் தான். ரிலீஸ் பண்ணது யார்? எந்த பேனர் ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் யார்? அது ஆராயணும். மைனா சின்ன படம் ஓகே, பெரிய ஹிட்டு, யார் ரிலீஸ் பண்ணா? அட்டகத்தி சின்ன படம் தான், பாரஞ்சித் தான் அப்போ புதுசு டேரக்ட் பண்ணார், சின்ன படம் தான், ஹிட்டு தான், யார் ரிலீஸ் பண்ணா? இது எல்லாத்தையும் ஆராய்ங்க. ரிலீஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சால் தான் இந்த ஹிட்டுக்கான அர்த்தம் தெரியும். நீங்கள் ஒரு சின்ன படத்தை ஒரு சின்ன ஆள் ரிலீஸ் பண்ணிட்டு எது ஹிட்டாக சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சார், அப்போது இன்றைக்கி படம் பண்ணுறது, சின்ன படத்தில் படம் பண்ணுறது, நல்ல படம் பண்ணுறதுங்கிற விஷயம் இல்லை, அதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கிறது பார்க்கணும். ரெட்ஜியண்டாக இருக்கணும், ஞானவேலுவாக இருக்கணும், தனுஷ் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், பேனர். அவங்களுக்கு அது சூட்சம் தெரியுது. இது எப்படி படம் பண்ணுறது ஒரு சூட்சம்னா, இது எப்படி எந்த நேரத்தில் எத்தனை தேட்டரை கவர் பண்ணி எந்தெந்த ஷோ இதெல்லாம் கணக்கு பண்ணியே ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்கள்ட்ட போனால் தான் அது அவங்க பெரிய வெற்றி படமாக ஆக்குறாங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிருது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தீர்வு ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. இது இந்த பிரச்சனையை வந்து மேற்கொண்டு கொண்டு போகாதும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. எங்களை பெப்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த ஷூட்டிங் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு வீண் செலவு தவிர்க்கிறதுக்கும், உங்களுக்கு முழுக்க ஒத்துழைக்கிறதுக்கும் இதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும் சார். இதுக்கு தான் நாங்கள் யூஸ் ஆகும். இந்த ஹீரோ சம்பளத்தை குறைக்கிறதுக்கும், இந்த யார் ரிலீஸ் பண்ணுறா, மொத்தமாக யார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க, இதுதான் எங்கள் வேலையில். எங்கள் டைரக்டர் ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுக்கலையா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுப்பேன். ஒரு கேமராமேன் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஷூட்டிங் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், ஷூட்டிங் வர சொல்கிறோம். இது எங்கள் வேலை.
இது பெப்சியோட வேலை. நடிகர் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு சங்கம் இருக்குல்ல, நடிகர் சங்கம் இருக்குது சார், அது நாங்கள் தள்ள முடியாது. அது நான் தள்ள முடியும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நாளைக்கு ஓகே நாளைக்கு நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு கம்மி கொடுக்குறாங்க பெப்சியில், சார் இந்த ப்ரொடியூசர் வந்து எங்கள் நடிகருக்கு சம்பளம் பாக்கி இருக்குது, இந்த பாக்கியை கொடுக்காம இந்த ப்ரொடியூசர் இன்னொரு ஹீரோ வச்சுட்டு ஷூட்டிங் போகிறாரு, நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நிறுத்தவா? ஒரே வார்த்தை. தயாரிப்பில் சொல்லி நடிகர் ஒரு போக வேண்டிய ஷூட்டிங் நாங்கள் நிறுத்துனாங்கள, நடிகர் சம்பளம் பாக்கின்னு சொல்கிறாரு ப்ரொடியூசரில். அந்த ப்ரொடியூசர் படத்தை போய் நாங்கள் நிறுத்தவா? இது எங்கள் வேலையா? அது எங்கள் வேலை. தயாரிப்பாளர் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் விடுங்க. தயாரிப்பாளர் அவர் கமலஹாசன், நடிகர் விடுங்க. தயாரிப்பாளர் தானே? ஓகே. சூர்யா, நடிகர் விடுங்க. தயாரிப்பாளர் தானே? விஜய், நடிகர் விடுங்க. தயாரிப்பாளர் தானே? தனுஷ், நடிகர் விடுங்க. தயாரிப்பாளர் தானே? கார்த்தி, நடிகர் விடுங்க. தயாரிப்பாளர் தானே? விஷால், நடிகர் விடுங்க. தயாரிப்பாளர் தானே? இந்த தயாரிப்பாளர் எங்கே சார் பண்ணாங்க? எங்கே சார் பண்ணாங்க? நீங்கள் படம் தயாரித்து சம்பாதிச்சிங்கல்ல, நீங்கள் நடித்து சம்பாதிச்சு விடுங்க. நீங்கள் படம் தயாரித்து சம்பாதிச்சிங்களா? நீங்கள் தயாரிப்பில் பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் தயாரிப்பாளர் 4 பேர் பிரிஞ்சிருக்காங்களே, எங்கே போனீங்க நீங்கள்? சினிமாவில் தான் சம்பாதிச்சோம், சினிமா வசதி தான் நம்ம அனுபவித்தோம், சினிமா காசு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், சினிமா இத்தனை புகழுக்கு சினிமா தானே காரணம். எங்கே போனீங்க? ஒதுங்கிருக்காங்க. ஏன் ஒதுங்குறீங்க? நீங்கள் உள்ளே வரணும். நடித்து சம்பாதி அப்போ சொகுசாக வாழ்ந்துட்டா ஒதுங்கிறதா? ஏன் இங்கே அடித்து நாடுறாங்களே சார்? பெப்சி ஒரு பக்கம், நடப்பு சம்பவம் ஒரு பக்கம், பிடிச்சிருக்கோன்னு ஒரு பக்கம் அடித்து நாடுறாங்களே, எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஏன் உள்ளே வரல? உங்களுக்கு அக்கறை இருக்கணும். தயாரிப்பு மேலே இல்லை, பெப்சி மேலே இல்லை, சினிமாவில் அக்கறை இருக்கணும் சார். நடிகர்கள் மேலே இருக்க அக்கறை அவங்களுக்கு. நடிகர்னு வந்து நின்றுருக்கீங்கள, நடிகர் வேணாங்கிறேன், நீ நடிகர் அக்கறை வேணாம், சினிமாவில் அக்கறை இருக்கணும் சார். அப்போ என்ன நடக்குது? ஏன் செல்வமணி வாங்க, முரளி வாங்க, டி சிவா வாங்க, என்னாச்சு பேசணும் சார். சினிமாவை நேசிக்கிறவங்க இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. உங்கள் வரைக்கும் நம்ம படம் ஓடுது, நம்ம படம் பிரச்சனை இல்லை, ஓப்பனிங் வந்துடுது, எப்படி கதையை எடுத்தாலும் எந்த குப்பையை எடுத்தால் கூட நம்மளுக்கு ஓப்பனிங் வந்துடுது அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது. நாளைக்கு இந்த சினிமா பிளவு ஓடும்போது அந்த பிளவுக்குள்ளே நம்ம விழுந்துக்குவோம். நானும் விழுந்துருவேன், நீங்களும் விழுந்துருவீங்க. பிளவு வேடிக்கக்கூடாது. அந்த பிளவு அப்படியே வந்துச்சுன்னா அந்த பிளவுக்குள்ளே யார் விழுகிறது? பாதாளத்துக்குள்ளே நம்மளும் விழுவோம். அந்த மாதிரி இது சினிமாவுக்குள்ளே காப்பாற்றுறது ப்ரொடியூசர் கையில் மட்டும் இல்லை, உழைப்பாளர்கள். நான் இப்பவும் சரி, உழைப்பாளர்கள் நீங்கள் வேலைக்கு கூட வரப்போகிறோம், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போகிறோம், விடானே. தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு முழு பொறுப்பு இருக்குது. பணம் போடுறாங்க, நீங்கள் முழு பொறுப்பு இருக்குது. தயாரிப்பு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் எல்லா டெக்னீஷியன் நல்லா இருக்க முடியும். சாதாரண கடைக்குடி இருக்கிற ஒரு மேக்கப் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து எல்லாரும் அவர்கிட்ட காசு வாங்கணும். அப்போ யார்கிட்ட நாங்கள் சம்பளம் வாங்குறோமோ அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறதா எங்கள் மனசாட்சி. இந்த மனசாட்சி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும், தயாரிப்பு நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் தயவுசெய்து இந்த சண்டையெல்லாம் போடாதீங்க. சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பெப்சிக்கு எதிராக ஒன்று ஆரம்பிக்கிறதுலாம் அதுக்கான நேரமே இது இல்லை, நேரமே இல்லை. அது போகும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் மாடியில் பால் விளாட்றேன், என் பால் விழுந்துச்சு, சண்டை போட்டுருப்போம். போகும்போது தான் இருக்க வெளியே ஓடிக்கிருக்கான், நீங்கள் மொட்டை மாடியில் போய் அவன் பாலை போட்ட இவன் பாலை போட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. தயாரிப்பாளர்கள் இல்லை ஒன்று சேரணும். இன்னொன்று பெரிய பெரிய நடிகர்கள்லாம் தயவுசெய்து இங்கே உள்ளே வந்து இதுக்கு மட்டும் இல்லை, சினிமா நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணும். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி பல்வேறு தீர்வுகளையும் சொல்லியிருக்கீங்க, தகவல்களையும் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.